மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டுடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. அந்த பிள்ளையினுடைய தகப்பன் என்ன சொல்லுகிறார்? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்றான். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அதற்கு 23வது வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பேனால், விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த பிள்ளையினுடைய தகப்பன் அவ்விசுவாசத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவிலே வருகிறார். இன்றைக்கு நிறைய அற்புதங்களை கர்த்தர் அவருடைய கரத்திலே வைத்து கொண்டு நமக்கு செய்வதற்காக அவர் மிகவும் விருப்பத்தோடு இருக்கிறார். ஆனால் அந்த அற்புதத்தையும் அந்த நன்மையையும் நம்மால் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய தடை என்னவென்றால், நம்மிடத்திலே காணப்படுகிற அவ்விசுவாசம். நாம் தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், செயல்களிலே நாம் காண்பிப்பதில்லை. இவன் இயேசு கிறிஸ்துவிலே வந்திருக்கிறான், ஆனால் அவனுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே ஒரு விசுவாசம் இல்லை, அவனுடைய செயல்களிலே விசுவாசம் இல்லை. நன்றாக கவனியுங்கள், அதுவே அவன் அற்புதத்துக்கு மிகவும் தடையாக இருந்தது. இந்த தகப்பனை பாருங்கள், விசுவாசித்து கொண்டு வருகிறான், அவனுடைய வெளிப்பாட்டை காட்டுகிறான். நான் உண்மை விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிறத, ஆமா நான் கொண்டு வந்தேன், ஆண்டவர்கிட்ட கொண்டு போனா சரியாகும் அப்படிங்கிறத மட்டும்தான் அவன் நினைக்கிறானே தவிர, இருதயத்தின் ஆழத்திலிருந்து இவர் மெய்யான தேவன், இவரால் எல்லாம் கூடும் என்ற அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இல்லாமல் போயிட்டு. ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவனால எல்லாம் கூடும் என்று சொன்ன உடன் அவன் பார்த்தான், ஐயோ ஆண்டவர் என் இருதயத்தில் கூடிய அவ்விசுவாசத்தை கண்டுவிட்டார், இனி நான் இதை மறைத்து வைக்க முடியாது என்று சொல்லி அவன் தன்னைத்தானே அழுது உடைத்து அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இன்றைக்கு நீங்களும் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே நிறைய காரியங்களை உம்மிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு, அநேக அற்புதங்களை நான் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு என்னிடத்தில் காணப்படுகிற குறைகளே, என்னிடத்தில் காணப்படக்கூடிய அவ்விசுவாசங்களே, என்னிடத்தில் காணப்படக்கூடிய அசுத்தங்களே, அவைகளை என்னிடத்திலிருந்து நீங்க எடுத்து போடுங்க. அப்ப நம்ம ஆண்டவர் நோக்கி நம்ம அழுகையோடு கூட கண்ணீரோடு கூட நம்முடைய சமூகத்திலே விழுவோமேயானால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், எனக்கு அற்புதம் நடக்கிறதுக்கு அவங்க தடை செய்யறாங்க, இவங்க தடை செய்யறாங்க, நான் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு அவங்க தடை செய்யறாங்க, அவங்க ஏதோ ஒண்ணு செய்யறாங்க, எனக்கு விரோதமா ஏதோ செய்யறாங்க, எனக்கு விரோதமா ஏதோ பேசுறாங்க, எனக்கு விரோதமா செயல்ல ஈடுபடுறாங்க, எனக்கு விரோதமா சில மனிதர்களை கூட நிறுத்துறாங்க. நோ 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 முதல்ல நான் என்னுடைய அற்புதத்துக்கு நான் எந்த விதத்திலே தடையாக இருக்கிறேன் என்று சற்று இன்றைக்கு யோசித்து பாருங்கள். நிறைய நேரம் நம்ம அடுத்தவங்களையே நம்ம கை காட்டி இன்றைக்கு நாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டோம். இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில இடைப்படுவதற்கு என்ன தடை என்னிடத்திலே காணப்படுகிறது? நான் அநேகரை குற்றம் சொல்லிவிட்டேன், எனக்கு நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களுக்கு என் கணவன் தான் பொறுப்பு என்று, என் கணவனால தான் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்றேன். சில பேர் அப்படி சொல்லுவாங்க, சில மனைவிமார்கள் சொல்லுவாங்க, என் கணவனால தான் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி. சில கணவன்மார்கள் சொல்லுவாங்க, என் மனைவியால தான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளைகளால தான் நான் இப்படி நடுத்தருவில் வந்து நிற்கிறோன்னு சொல்லுவாங்க. இல்லை, ஆண்டவரத்துல கேளுங்கள், ஆண்டவரே இதை சரி செய்வதற்கு, இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நான் எந்த விதத்திலே உங்களுக்கு கோஆபரேட் பண்றேன், நான் உங்களுக்கு எவ்வளவுக்குள்ள ஒத்து போகிறேன், நான் உங்களுக்கு எவ்வளவுக்குள்ள விட்டு கொடுக்கிறேன், இடத்துல நீர் விரும்பாத காரியங்கள் இடத்துல இருக்குமே ஆனால் தயவாக நீக்கி போடும் என்று சொல்லி ஆண்டவர் உன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த தகப்பனார் அப்படிதான் ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே என்னுடைய அவ்விசுவாசங்கள் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று அழுகையோடு கூட கத்திரத்திலே அவர் தெரிவிக்கிறார். சொன்ன மாத்திரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? சின்ன வயசுல இருந்து இருந்த பிரச்சனையை கர்த்தர் அந்த சின்ன நிமிஷத்துல, ஒரு நொடியில கர்த்தர் குணமாக்கினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கும் உங்களுக்கு அவர் பெரிய நன்மையை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நம்மிடத்திலே அவ்விசுவாசங்கள் இருக்குமே ஆனால், தேவனை குறித்த தெய்வீக விசுவாசம், தேவனை குறித்த அற்புதங்களை குறித்த விசுவாசம், தேவனை குறித்த பரிசுத்தத்தை குறித்த விசுவாசம் நம்மிடத்தில் இருக்குமே ஆனால் நாம் அதை சரி செய்ய வேண்டும். நம்மிடத்தில் குறைகள் இருக்குமே ஆனால் அதை சரி செய்ய வேண்டும். ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமே ஆனால், ஆண்டவரே என்னை தயவாக மன்னியும், இந்த காரியத்திற்கு நானே தடையாக இருக்கிறேன்,
நானே பாவி, நானே துரோகி என்று நீங்கள் சொல்லுவீர்கள். என்னால் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் நமக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடியவர், நமக்கு மன்னிப்பு கொடுத்து மார்போடு அணைத்துக் கொள்கிறவர். மனுஷங்க நம்ம தப்பு பண்ணா நம்மளை தூரம் ஒதுக்குவாங்க, நம்மளை வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருடைய பாவங்களை மன்னித்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறேன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி மார்போடு அணைத்துக் கொள்கிறவர். உங்க குற்றங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, என்னை சீர் செய்யும், ஸ்திரப்படுத்தும், என்னை பக்குவப்படுத்தும் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசிக்கிறபடி உங்களுக்கு நிச்சயமாய் இந்த நாளில் நடக்கும். கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். விசுவாசத்தோடு இன்றைக்கு அநேக அற்புதங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அலங்கரிப்பாராக. God bless you. நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி. ஜெப தேவைக்கு 9952776926 9500794949.